தற்போது முடிந்த நாணய சுழற்சியில் சின்னப்பட்டவர்களின் வெற்றியாய சூடி சூஸ் டு பவுலிங். பொன்பேஜனி என தங்களது தடுப்பாளர்களை தனியாக தயாராக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களது நடைபெற்று வருகை தரும் அருமையான ஒரு ஷாட். அருமை சித்தப்பா ஆவணத்தை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களையும் அருமையாக அறிக்கை வந்து 2 ரன்களை பெற்று தருமா. அருமையான ஒரு அருமையாக திசை அடிக்கப்பட்டு வந்து 2 ரன் ஒரு முயற்சி. 2 ரன்களை பெற்று தருமா. அருமையான ஓட்டம். அங்கே 2 ரன்கள். மேல ராஜாவா இல்லைங்க. 2 ரன்கள் முயற்சி. அருமையான ஓட்டம். சூப்பர் பேட்ஸ்மேன். அருமையான ஒரு ஷாட்டுங்க. 2 ரன்கள் முயற்சி. சரியான ஓட்டங்கள். அருமையான ஒரு ஷாட்டுங்க. 4 சரியான ஃபீல்டிங்கு. 2 ஓட்டங்கள். முடிவுற்ற நிலையில் பொன்பேஜி அணியின் எண்ணிக்கை 10. ஒரு ஓவர் முடிவெற்றது. நிலையில் பொன்பேஜி அணியின் எண்ணிக்கை 10. விக்கெட் இழப்பின்றி. ஓவர். அருமையான ஒரு ஷாட்டுங்க. ஆடியோட வந்து 2 ரன்னா. 2 ரன்கள். அருமையான ஓட்டங்கள். 2வது பால். அருமையான ஒரு சரியான கேட்சுங்க. மூக்கு மேல சரியான கேட்சுங்க. முதல் விக்கெட்டை பதிவிடுகின்ற பொன்பேஜி அணியினர் அவரின் இடத்தை நிரப்ப அடுத்தபடியாக வந்திருக்கும் பேட்ஸ்மேன் தளபதி முனிஸ். தளபதி முனிஸ் போருங்க. அருமையான ஒரு பேட்ஸ்மேன் தளபதி முனிஸ். சிறந்த ஒரு மட்டை வீச்சு. வீரன் என்ற வீரமணியன். அருமையான ஒரு ஷாட்டுங்க. 4 வந்து 4 ரன்கள் விட்டுருமா. இல்லை, சிறந்த 2 ஓட்டங்கள். 2 ரன்கள். அந்த 2 ரன்கள். அருமையான ஒரு பேட்டிங் தளபதி முனிஸ். நல்ல ஷாட்டுங்க. 2 ஓட்டங்களா. 2 ரன்கள் விட்டு தருமா. லாஸ்ட் பால். சரியான ஒரு போல்டுங்க. சரியான பவுலர். சரியான பவுலர். 2 ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 19. 2 விக்கெட். அருமையான ஒரு ஷாட்டுங்க. 2 ஓட்டங்களா. அங்கே ஒரு தடுமாற்றம். 1 ரன்கள். அருமையான ஒரு பாலுங்க. வன்னிச்சுப்பட்ட அணியினரும் இலங்கை அணியினரும் கமிட்டி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருமையான ஒரு ஷாட். வன்னிச்சுப்பட்டினம் அணியினரும் அணியினரும் கமிட்டி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2 ஓட்டங்கள். அங்கே ஒரு மிஸ்டேக். 2 ரன்கள். சிறப்பான மட்டை வீச்சனினர் முன்பே தளபதி முனிஸ். 4வது பால். அருமையான ஒரு ஷாட்டுங்க. அடிக்கடி வந்து 4. 4 ரன்கள். சரியான மட்டை வீச்சு அணியினர். அடிக்கிறது வந்து 2 ரன்கள் கொடுத்துருமா.
2 ரன்கள். இங்கே ஒரு ஃபீல்ட் தடுமாற்றம். லாஸ்ட் பால். கேட்சா இல்லைங்க, சரியான ஃபில்டர். ட்ரைங்க, சரியான ட்ரை. 2 ரன்களா? அங்கே ஒரு ஃபீல்டிங் தடுமாற்றங்க. 2 ரன்கள். 3 ஓவர் முடிவுகளில் குறும்பேட்டை அணியின் எண்ணிக்கை 30, 2 விக்கெட் இழப்பிற்கு. 3 ஓவர் முடிவுகளில் குறும்பேட்டை அணியின் எண்ணிக்கை 30, 2 விக்கெட் இழப்பிற்கு. லாஸ்ட் ஓவர். முதல் பால். அருமையான ஒரு ஷாட். வெற்றிகரமா 1 ரன்கள். இரண்டாவது பால். அருமையான ஒரு மிஸ் ஃபீல்டிங்க. 4 சரியான ஒரு ஃபீல்டிங்க. 1 ரன் மட்டும். அருமையான ஒரு பால். 4 4 ரன்கள். 4 ரன்கள். மாட்டை வீட்டு வெளிப்படுத்த வருகிறார் அணியின் கேப்டன் முனீஸ் அவர்கள். தற்போது நடைபெற்ற நாணய சுற்றில் டாஸின் கிழங்கு வயல் டெஸ்ட் பவுலிங். ரன் அவுட்டுங்க. விக்கெட். சரியான வைட். எதிரியின் வாயிலாக மேலும் 1 ரன். எதிரியின் வாயிலாக அருமையான ஒரு பாலுங்க. ரன் அவுட்டமா? சரியான ரன் அவுட்டுங்க. 1 ரன்னா. லாஸ்ட் பால். ஓவர். சரண் அருமையாக அடிக்கப்பட்டு வந்து சிறந்த ஒரு தடுமாற்றம். சிறந்த ஒரு தடுமாற்றம். ஃபீல்டிங். அது பால். நல்ல ஃபீல்டிங். 1 ரன் மட்டும். அருமையாக ஆப்து சொல்லி அறிக்கையிட்டு வந்து 1 ரன்கள். எதிரியின் வாயிலாக 1 ரன். இரண்டு ரன்கள். இங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங். அருமையாக அடிக்கப்பட்டு வந்து 1 ரன் மட்டும். பால். அம்பர். இங்கே ஒரு தடுமாற்றம். ஓவர். விக்கெட் இல்லை. ஓவர் முடிவற்ற நிலையில் நாட் அவுட். சின்னப்பட்டமங்கலம் அணியின் எண்ணிக்கை 8. இரண்டாவது ஓவர். அருமையான ஒரு போல்டுங்க. விக்கெட். சரியான பவுலர். சரியான ஒரு போல்ட். அருமையான ஒரு பால்.
அருமையான ஒரு விக்கெட். சரியான கேட்ச். அப்புறம் விக்கெட்டா? விக்கெட். ஓவரா? எண்ணிக்கை 9, 2 விக்கெட் இழப்பிற்கு. சிறந்த ஒரு பந்து வீச்சு. முக்கு மேலே ராஜாவா. சரியான கேட்ச். விக்கெட். கிட்டி அணியினர். அருமையாக அடிக்கட்டு பந்து. விக்கெட்டா? இல்லை. ஒரு ரன் மட்டும். குதிரையின் வாயிலாக மேலும் ஒரு ரன். பந்து வீச்சு. ஓவர். 3 ஓவரில் முடிவுற்ற நிலையில் சின்னப்பட்டம் அணியின் எண்ணிக்கை 11, 3 விக்கெட் இழப்பிற்கு. குதிரையின் வாயிலாக ஒரு ரன். குதிரையின் வாயிலாக மேலும் ஒரு ரன். சரியான ஒரு ball. சிறப்பான பந்து வீச்சு. அருமையாக அடிக்கப்படும் வந்து. நோபால். ஒரு ரன். மொத்தம் 2 ரன்கள். ஃப்ரீ ஹிட். அமீர் ஃப்ரீ ஹிட் தானே? ஃப்ரீ ஹிட். ஆழப்பந்து. சிறப்பான பந்து வீச்சு. மூன்று ரன்கள். ஓவர். தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் பொன்பேட்டை அணியினர் வெற்றியாக பெறுகின்றனர். எங்களது அழைப்பு ஏற்ற அந்த சின்னப்பட்ட அணியினருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.